ஷூட்டிங் இல்லாம வீட்ல இருக்கும்போது, நடிகர் விஜய் அவரோட மனைவி சங்கீதாட்ட அடிக்கடி அப்படி பண்ண சொல்லுவாராம். அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் டெய்லி அப்டேட்ஸ், கிசுகிசு, காசிப் இது எல்லாத்தையுமே நீங்க உடனுக்குடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் வீடியோவுக்கு மேல வியூ ப்ராடக்ட்ன்னு வந்து ஷோ ஆகும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, நெறையா ப்ராடக்ட் ஆஃபர்ல வந்து போயிட்டுருக்கு. அதுல உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணி வந்து விட்டுருங்க. அதாவது ஷூட்டிங் இல்லாத நேரத்துல விஜய் வீட்ல இருக்கும்போது என்னென்ன செய்வாரு? என்னென்ன சொல்லுவாரு? அப்படின்னு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து வெளியாயிருக்குங்க. நடிகர் விஜய்க்கு லோன்லினஸ் ரொம்ப புடிக்குமாம். அவர் எப்பயுமே ஆட்கள் கூட கும்பலா இருக்கிறத விட, தனியா ஒதுங்கி சைலன்ட்டா வந்து பார்த்தோன்னா இருக்கிறத ரொம்ப வந்து விரும்புவாராம். அவரே சில இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த லோன்லினஸ் ரொம்ப வந்து புடிச்சிருக்கு. நான் மத்தவங்கள்ட்ட என் பிரச்சனைய பத்தி விவாதிக்கிறத விட, எனக்குள்ள இருக்கக்கூடிய என்கிட்டயே நான் வந்து விவாதிச்சுக்கிருவேன். அதுக்கான சொல்யூஷனும் வந்து பார்த்தோன்னா வந்து கிடைக்கும். பட் அது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாவும் இருக்கும். நிம்மதியாவும் இருந்திருக்கும். நம்மள பத்தின ப்ளஸ்ஸு, மைனஸு எதையுமே வெளியில வந்து காட்டிக்காம, அப்படியே மெயின்டெயின் பண்றது ஒரு விதமான வந்து சுகம்தாங்க. அத அனுபவிக்கிறவங்களுக்கு வந்து புரியும். அப்படிங்கிறது மாரிலாம் வந்து விஜய் வந்து சொல்லியிருந்தாரு. அப்ப அழகிய தமிழ் மகன் பட ஷூட்டிங் வந்து நடந்துக்கிட்டு முடிஞ்ச அந்த டயத்துல ஒரு ஸ்பெசிஃபிக்கான வந்து பார்த்தோன்னா, ஒரு பேட்டி ஒண்ணு குடுக்குறாப்புல. அந்த பேட்டியில விஜய் வந்து சொல்லும்போது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது என்னன்னு வந்து அந்த நெறியாளர் வந்து கேட்குறாரு. அதுக்கு விஜய் வந்து சொல்லும்போது சொல்றாரு, "எனக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்குங்க. என் ஃபேமிலில எங்க அம்மா, என்னோட மாமா, எங்க அம்மம்மா எல்லாருமே வந்து சூப்பரா வந்து பாடுவாங்க. அதனால பாட்டு பாடுறது எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். நான் ஒரு நடிகனா இல்லாட்டினா, இந்நேரம் ஒரு நல்ல சிங்கரா வந்து வரணும். அதாவது நல்ல சிங்கர்ங்கிறது கூட செகண்டரிங்க. ஒரு சிங்கர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவு. ஸோ, நான் ரொம்ப சோகமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல, மனசு டிஸ்டர்பா இருக்கக்கூடிய நேரங்கள்ல, நான் என் வாய்க்குள்ள சில பாடல்கள நானே முணுமுணுத்துக்கிருவேன். இல்ல அப்படின்னா, ஏதாச்சும் இளையராஜா சாங்க வந்து போட்டு அப்படியே வந்து உட்காந்துருவேன். அந்த பாட்டு கேட்கறதும் சரி, அந்த பாட்ட நம்ம முணுமுணுக்கிறதும் சரி, மனசுக்கு அவ்வளோ பெரிய வந்து ஆறுதலா வந்திருக்கும். ஸோ, அதுக்கு நான் வந்து அடிக்ஷன். இப்ப என்னோட பையன் ஜேசன் சஞ்சய் வந்து கீபோர்டு எல்லாமே வந்து கத்துக்கிட்டு இருக்காரு. அவர் ஃபியூச்சர்ல என்னவா வந்து வரப்போவாருன்னு வந்து தெரியல. பட் அவர் எது வந்தாலும், அவருக்கு நான் வந்து ஒரு பேக் போனா பக்கபலமா வந்து இருப்பேன். அப்படின்னு அந்த பேட்டியில வந்து சொல்லியிருந்தார். அந்த வீடியோவ எடுத்து இப்ப வைரல் ஆக்கிட்டு, "தளபதி சொன்ன வாக்க வந்து அரசியல்வாதி மாரி நீங்களும் வந்து காப்பாத்தாம அப்படியே டீல்ல வந்து விட்டீங்களே! அ அன்னைக்கு என்ன சொன்னீங்க? உங்க பையனுக்கு எது நடந்தாலும் பக்கபலமா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு உங்க பொண்டாட்டி, புள்ளைங்க எல்லாத்தையும் நடுத்தெருவுல கொண்டு வந்து விட்டீங்க. உங்க பையன் வந்து 4 வருஷம் ஆச்சு. லைக்காவோட அந்த இது வந்து கமிட் ஆகி, அந்த படத்த இப்ப வரைக்கும் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல. தனியா போராடிக்கிட்டு வந்து வர்றான்னு ஊடகங்கள் எல்லாத்துலயும் வந்து செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்கு. உங்க பையன் வெளிநாட்ல அந்த சினிமா சார்ந்த படிப்பெல்லாம் வந்து படிச்சு முடிச்சுட்டு, இங்க வந்து லைக்காவுல ஒரு டைரக்டரா கமிட் ஆகி, ஒரு படம் பண்ண போறது, ஒரு தகப்பனா உண்மையிலேயே உங்களுக்கு பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே! அதுக்கு நீங்க ப்ரமோஷன் பண்ண வேண்டாம். ஒரு வாழ்த்தாவது வந்து சொல்லியிருக்கலாம்ல. எஸ்.ஏ. சந்திரசேகர்ங்கிற ஒரு மனுஷன் அந்த சமயத்துல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமைய வந்து கண்டுபிடிச்சு, நீங்க கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுத்து, உங்கள சினிமாவுல மட்டும் நடிக்க வைக்காம விட்டிருந்தா, இன்னைக்கு விஜய்ங்கிற வந்து ஒரு பிம்பமே வந்து இருந்திருக்காது. உங்களுக்குன்னு வந்து வரும்போது ஒரு நியாயம், உங்க பசங்களுக்குன்னு வந்து வரும்போது ஒரு நியாயமா இருக்கு. ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருக்காதீங்க விஜய் சார் அப்படின்னு கீழ தங்களோட கருத்துக்கள வந்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கமெண்ட்ஸையும் கீழ மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.